வணக்கம், நான் ராஜி. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளால் மறக்க முடியாது. கிரிக்கெட்டில் வேர்ல்ட் கப் வாங்கினது தான் எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கியில் வேர்ல்ட் கப் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நடந்த விஷயங்கள், இதில் யார் யார் என்ன மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இது இல்லாமல் வேறு சில வரலாற்று சிறப்பு மிக்க தருணங்களும் இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் பிரிவில் இருக்குது. அதில் ஒரு 10 விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷபா ஜாதவ். ஸோ ஒலிம்பிக்கில் தனிநபர் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க பெருமை இவருக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1952 ஃபின்லாண்டில் நடந்த ஒலிம்பிக்ஸில் தான் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ மல்யுத்தத்துக்கு தான் இவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஏன்னா 52 அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியா ஒரு ரீபப்ளிக் கண்ட்ரியாக குடியரசு நாடாக மாறினதுக்கப்புறம் பங்கேற்று கொண்ட முதல் ஒலிம்பிக் போட்டி இதுதான். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்தியா எல்லா ஃபீல்டுலேயுமே முன்னேறணும், ஸோ எல்லா நிலைகளிலையும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தருணம் இருந்தப்போ ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தனியாக நிதி ஒதுக்கி அதுக்கு அவ்வளோ அதிக கவனம் கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இல்லை. இருந்த போதும் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா நிதி திரட்டி இவரை அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அங்கே வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பார். ஃபேண்டம் வெயிட் அப்படிங்கிற பிரிவில் வெண்கலம் வாங்கியிருப்பார். நான் சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம் கண்டிப்பாக அந்த தருணம்ங்க. அடுத்து கர்ணம் மல்லேஸ்வரி, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவோட முதல் பெண் ஒலிம்பிக் வெற்றியாளர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஏன்னா ஒலிம்பிக் வெற்றியாளர்களில் பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. மேரிகோம், அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக், PV சிந்து, இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள் தான். ஸோ 2000 வருஷம் 2000 சிட்னியில் நடந்த ஒலிம்பிக்கில் 69 கிலோ 69 கிலோ எடையில் பளுதூக்கல் பிரிவில் தான் வெயிட் லிஃப்டிங்கில் தான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்நாட்ச் பிரிவில் 110 கிலோவும், க்ளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 130 கிலோ எடையும் சேர்த்து 230 கிலோ எடையை தூக்கியிருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு அந்த வெண்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்து வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தையும் வாங்கி கொடுத்துருக்குங்க. அடுத்தது அபினவ் பிந்த்ரா, இந்தியாவுடைய தங்க மகன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கின முதல் தனி நபர் இவர் தான். ஸோ நாடு விடுதலை வாங்கினதுக்கப்புறம், அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 தங்கப்பதக்கம் இந்தியா வாங்கியிருக்கு. இதில் 8 தங்கப்பதக்கம் இந்தியன் ஹாக்கி டீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தனிநபர் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் அப்படின்றத நம்ம வாங்கவே இல்லை. அந்த பெருமையை முதல் முறையாக தட்டி சென்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா அவர்கள் தான். 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸில் நடந்த ஒலிம்பிக்ஸில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தான் இவர் இந்த சாதனையை சாதிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சுஷில் குமார், கண்டிப்பாக இவரையும் நம்மள ஒரு சிலருக்கு தெரியும். ஸோ 2 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பெருமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷில் குமார் அவர்களுக்கு தான். 2008 பீஜிங் ஒலிம்பிக்கில் நடந்த மல்யுத்த போட்டியில் 66 கிலோ, ஸோ 66 kgயில் ஃப்ரீ ஸ்டைலில் தான் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பார். அதாவது 1952க்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸில் மல்யுத்தத்தில் பதக்கம் வாங்கினது இப்போ தான் 2வது பதக்கம், இந்த பதக்கம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2012 அகெயின் லண்டன் ஒலிம்பிக்ஸ்லேயும் 66 கிலோவில் ஃப்ரீ ஸ்டைலில் இவர் வெள்ளி பதக்கம் வாங்கியிருப்பார். ஸோ தனிநபர் பிரிவில் 2 பதக்கம் வாங்கின முதல் வீரர் அப்படிங்கிற பெருமை சுஷில் அவர்களுக்கு தான். மேரிகோம் ரொம்பவே பாப்புலராக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் இல்லைங்களா. 2012 ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய சாதனை பட்டியல் சொல்லணும் அப்படின்னா அது நீளமாக போய்கிட்டே இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது, ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ். ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 6 முறை உலக குத்துச்சண்டை சாம்பியன் 2018க்கு முன்னாடி வரைக்கும் வாங்கியிருப்பாங்க. ஸோ 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸில் இவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தான் ஒலிம்பிக்கில் மகளிர் குத்துச்சண்டை அப்படிங்கிறதே அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவங்க மட்டும்தான், அதாவது மேரிகோம் மட்டும்தான் செலக்ட் ஆயிருந்தாங்க, தகுதி பெற்றிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ளை வெயிட் அப்படிங்கிறதுல 51 kg பிரிவில் தான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பாங்க.
டென்னிஸ் விம்பிள்டன். ஸோ டென்னிஸ் அப்படின்னா உடனே நமக்கு நிறைய பேர் வந்து ஞாபகம் வருவாங்க. மகேஷ் பூபதி, லியாண்டர் பயஸ், சானியா மிர்சா, ரோஹன் போபண்ணா, இந்த மாதிரியெல்லாம் பேர் ஞாபகம் வரும். ஸோ இவங்க எல்லாமே ரெட்டையர் போட்டியில் தான் வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ ஒற்றையர் சிங்கிள்ஸில் வந்து யாராவது சாதிச்சிருக்காங்களா அப்படின்னா ராமநாதன் கிருஷ்ணன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தாங்க. ஸோ அப்போது விம்பிள்டன் எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s 1960, 1961 விம்பிள்டனில் வந்து அரையிறுதி வரை போன செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போன முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு தான். 1960s ஒருத்தர் விம்பிள்டனில் வந்துட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாரு அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஹாக்கி டீம். இந்தியாவோட ஹாக்கி டீம் எப்போ உலகக்கோப்பை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975. ஸோ 2018 உலகக்கோப்பை ஹாக்கி கோப்பை நடந்தபோது வந்து நிறைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது. அந்த 43 கால இதை வந்து முறியடிப்பாங்களா, அந்த ஏக்கத்தை வந்து மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் 8 முறை வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கியிருக்காங்க நம்மளோட ஹாக்கி டீம். ஸோ 1975 தான் நான் சொன்னேன் உலகக்கோப்பை வாங்கினாங்க. பாகிஸ்தானை ஃபைனலில் ஜெயிச்சு இவங்க வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், அதாவது இந்தியாவோட நேஷ்னல் கேம் இதுதானா அப்படின்ற அளவுக்கு மோகம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கிரிக்கெட். ஸோ 1983 உலகக்கோப்பை வெற்றி யாராலையும் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு விஷயம். என்ன தான் நம்ம 2011 2007 வந்து உலகக்கோப்பை வாங்கினாலோ, T20 உலகக்கோப்பை வாங்கினாலோ, இது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 திரு கபில் தேவ் அவருடைய டீம் வாங்கின அந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறது தான். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டீமை வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு காலத்தில் அது சாத்தியம் அப்படின்னு நிரூபித்து காட்டினது நம்ம இந்தியன் டீம். விஸ்வநாதன் ஆனந்த் 2007 உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர். விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னாவே டக்குன்னு வந்து அந்த செஸ் காயின்ஸ், செஸ் போர்டு தான் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் இல்லைங்களா. ஸோ 2007 நான் சொன்ன மாதிரி மெக்சிகோவில் நடந்ததில் இவர் உலக சாம்பியன் பட்டம் சூடியிருப்பார். அந்த ஒரு தடவையோடு நிற்காமல் அடுத்தடுத்து அதை தக்க வைக்கவும் செஞ்சார். 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பார். 2010 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2012 தக்க வச்சிருப்பார். 2013 சென்னையில் நடந்த உலக சாம்பியன் போட்டி தான் வந்து இவருக்கு ஒரு சின்ன சரிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய அந்த உலக சாம்பியன் பட்டத்தை அங்கே தான் அவர் இழந்திருப்பார். பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாட்டுடைய போட்டியாளர்களுக்கும் வந்து ஒரு சவாலான போட்டியாளராக ஆல் டைமாக இருக்கக்கூடியவர் வந்து கண்டிப்பாக விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சைனா நேவால் உலகின் முதல் நிலை பேட்மிண்டன் வீராங்கனை. ஸோ பேட்மிண்டன் அப்படிங்கும்போதே வந்துட்டு சைனா நேவால் ஞாபகம் வருவாங்க, PV சிந்து ஞாபகம் வருவாங்க. ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக நிறையா மெடல்ஸ் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சைனா நேவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010 வந்து பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸில் வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015 தான் இவங்களுடைய முதல் நிலை வீராங்கனை அப்படிங்கிற சிறப்பு வந்து இவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்திய ஓப்பனில் கிடைச்ச அந்த வெற்றி மூலமாக தான் இவங்களுக்கு இந்த சிறப்பு நிலை வந்திருக்கும். ஆண்கள் பிரிவில் வந்து பிரகாஷ் படுகோன் இந்த சாதனை வந்து 1980 வந்து நிகழ்த்தியிருப்பாருங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான 10 மைல்கல் தருணங்கள் தான் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி டோக்கியோ, ஏன்னா ரீசெண்டாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நிறைய வந்து மெடல் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க கண்டிப்பாக இதை கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து படிங்க. பிகாஸ் கொஷின் வந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்ஸை வச்சு தான் கொஷின் கேட்கணுன்றது கிடையாது, எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத நம்மளுடைய பெருமைகளும் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒருத்தரும் நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு மனசில் பட்டது. அதனால தான் ராஜிஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸில் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.